பார்வையற்ற பாபா வங்கா தனது எதிர்காலத்தை அறியும் சக்திகளுக்கு புகழ் பெற்றவர் மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் மிகவும் பிரபலமானவர். அவரது பல அதிர்ச்சிகரமான கணிப்புகள் பலித்ததால் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் அவரது கணிப்புகள் மீது மக்களின் பார்வை விடுகிறது. வங்கேலியா பாண்டேவா குஸ்டேரோவா என்றும் அழைக்கப்படும் பல்கேரிய கிளர்வாயண்ட் 1911 பிறந்தார். அது மட்டுமின்றி புயலில் சிக்கியதால் 12 வயதில் பார்வையற்றவராக மாறினார். இந்த சோகமான சம்பவத்திற்கு பிறகு அவர் எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே பார்க்கும் திறனை பெற்றார். 1996 அவர் இறக்கும் வரை எதிர்காலத்தை பற்றி கணித்து பல குறிப்புகளை எழுதி வைத்துள்ளார். 2024 ஆண்டிற்கான அவரது கணிப்புகளில் உலகளாவிய பதற்றத்தை தூண்டும் பொருளாதார வீழ்ச்சியின் குறிப்புகள் இருந்தன. உலகளாவிய நிதி நெருக்கடிகள், வளர்ந்த நாடுகளின் பணவீக்கம் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் என உலகம் முழுவதும் பொருளாதார பிரச்சினைகள் ஏற்பட்டன. பாபா வங்காவின் கணிப்புகள் முழுமையாக வெற்றியடையாவிட்டாலும் அவரது கணிப்புகள் இதை முன்னறிவித்தது தவிர்க்க முடியாதது. இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் பற்றி அவரது கணிப்புகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது. சுற்றுச்சூழல் சவால்கள் இதுவரை இல்லாத தட்பவெட்ப நிலைகளின் மாற்றத்தால் 2024 வரலாற்றில் பதிவு செய்யப்பட வெப்பமான ஆண்டாக மாறக்கூடும். 2024 ஆண்டில் ஏற்பட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் உலகம் முழுவதும் எண்ணற்ற உயிர்களை கொன்றுள்ளன. சமீபத்தில் வலென்சியாவில் பெய்த மழையால் கொடிய வெள்ளம் ஏற்பட்டது. இதன் முன் எப்போதும் இல்லாத பகுதிகளை மூழ்கடித்து தெருக்கள் அனைத்தையும் ஆறாக மாற்றியது. இதற்கிடையில் போலாந்து, செக்கியா, ஆஸ்திரியா, ரொமானியா, ஹங்கேரி, ஜெர்மனி மற்றும் ஸ்லோவாக்கியா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் செப்டம்பர் மாதத்தில் வரலாறு காணாத மழை பெய்தது. அமெரிக்காவில் விதிவிலக்காக வெப்பமான கடல் வெப்பநிலை ஜூன் மாதத்தில் ஆபத்தான புயலை தூண்டியது. கடந்த ஜூலை மாதம் டெக்சாஸின் சில பகுதிகளை தாக்குவதற்கு முன்பு கரீபியாவில் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியது. இதனால் புயல் எழுச்சி ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸ் சூறாவளி சீசன் ஒரு மாதத்தில் 6 ஆபத்தான புயல்களை கண்டது. இது மில்லியன் கணக்கான மக்களை பாதித்தது. பாபா வங்கா கணித்தது போலவே மெக்சிகோவில் ஏற்பட்ட கடுமையான வெப்பம் நூற்றுக்கணக்கான இறப்புகளுக்கு வழிவகுத்தது. மற்றொரு துல்லியமான கணிப்பு புற்றுநோய் மற்றும் அல்சைமர் நோய்க்கான மருத்துவ முன்னேற்றங்களாகும். 2024 ஆண்டில் மருத்துவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்களில் புற்றுநோயை கண்டறியவும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான சிகிச்சைகளிலும் புதிய சோதனைகளை உருவாக்கினர். இந்த ஆண்டு அல்சைமர் நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. ஏனெனில் மருத்துவ பரிசோதனைகள் நோயின் வீரியத்தை குறைக்கும் என்பதை காட்டியது. இங்கிலாந்தில் முதலில் நோயை மாற்றியமைக்கும் சிகிச்சைகள் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டன. இந்த ஆண்டு பலிக்காத அவரது கணிப்புகளில் ஒன்று ஒரு சக்தி வாய்ந்த தேசம் உயிரியல் ஆயுதங்களை பயன்படுத்தும் என்பதுதான். ரஷ்யாவின் நடவடிக்கைகள் காரணமாக உலகப் போரின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் உலகப் போர் உருவாகுவதற்கான சூழல் உருவாகவில்லை என்று நம்பப்படுகிறது. 2025 ஆண்டிற்கான அவரது கணிப்புகள் வரவிருக்கும் ஆண்டு பேரழிவை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றன. ஒரு கட்டத்தில் 2 ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே மோதல் வெடிக்கும் என்று பாபா வங்கா கணித்துள்ளார்.